அனைவருக்கும் வணக்கம். a very happy Monday. exciting updates நிறைய இருக்கு. குயிக்கா எல்லாமே பார்த்துடலாம். அதோட நேத்து நம்ம சேனல்ல நத்திங் ஃபோன் 1 பத்தி அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கார்டு கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணுங்க. இன்னைக்கு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ அப்டேட் இஷ்யூ தான். நிறைய பேர் கேமரா இஷ்யூ ஃபேஸ் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துருவோம். Realme 10 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் சிலது ரிவீல் ஆயிருக்கு. அதுவும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆப்பிள் பேக் டு ஸ்கூல் ஆஃபர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 869ல இன்னைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓடிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்னி ஹாட்ஸ்டார், அதுக்கப்புறம் Z5 இதெல்லாம் ரொம்பவே பாப்புலராக இருக்குது. அதே குளோபல் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் லாஸில் தான் போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி அவங்களுடைய பெய்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் நிறைய பேர் குறைஞ்சிருக்காங்க. அதனால் அவங்க லாஸில் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த லாஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக அவங்க ஆட் சப்போர்ட்டட் பிளான்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் பிளான் 199 இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகுது. இனிமேல் ஆட் சப்போர்ட்டட் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய பேஸ் பிளானை விட இவங்க கம்மியாக லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஆட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு பிளானுடைய வேல்யூ கம்மியாக இருக்கும். அதனால புது சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வரலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஆட் சப்போர்ட்டட் பிளான்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஐஃபோன் தண்ணியில் விழுந்துச்சு, தொலைஞ்சிச்சு, அதுக்கப்புறம் கிடைச்சிது, ஒர்க் ஆச்சுன்னு நிறைய ஸ்டோரிஸ் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இப்போ ஒரு ஸ்டோரி வந்திருக்கு. இது ஒரு மிராக்கிள் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா யூகே பேஸ்ட் ஒரு சிட்டிசன் ரிவரில் ஒரு ட்ராவல் பண்ணும்போது ஐஃபோன் கீழே விழுந்திருக்கு. அவங்க ஐஃபோன் விழுந்தோன்னே அதை எடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க விட்டுருக்காங்க. 10 மாதம் கழித்து அவங்களுடைய ஐஃபோன் கிடைச்சதாகவும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. எஸ், இது எப்படி கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ரிவர் இவங்க போன இடத்துக்கே இன்னொரு ஃபேமிலி போயிருக்காங்க. அவங்க போகும்போது அது கரையில் இருந்திருக்கு. காலில் ஏதோ மிதிப்படுதுன்னு சொல்லி எடுத்து பார்த்தா ஐஃபோன் அதுவும் ஃபுல்லாக ரொம்பவே ஈரமாக சாகியாக இருந்திருக்கு. இது எங்கே ஒர்க் ஆக போகுதுன்னு அதை க்ளீன் பண்ணி அவங்களுடைய வீட்டில் வச்சுட்டாங்க. ஒரு 10-15 டேஸ் கழிச்சு ஃபுல்லாக அது ட்ரை ஆனதுக்கப்புறம் சரி சும்மா சார்ஜ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அது சார்ஜ் ஆகிருக்கு. சார்ஜ் ஆனோடனே உங்களுக்கு ஸ்க்ரீன் சேவரில் அந்த பர்சனுடைய ஃபோட்டோ எல்லாமே இருந்திருக்கு. அவங்கள காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய ஐஃபோன் இருக்குன்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மிராக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மாதம் தண்ணிக்குள்ளே இருந்த ஒரு ஐஃபோன் IP68 ரேட்டிங்காக இருந்தாலும் சரி 10 மாதம் தண்ணிக்குள்ளே இருந்து அது ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக மிராக்கிள் தான். அதோட தொலைஞ்ச ஃபோன் எடுத்து அது அப்புறம் ஒர்க் பண்ண வச்சு அந்த கன்சர்ன் பர்சனை கால் பண்ணி உங்கள் ஃபோன் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னதும் கண்டிப்பாக ஒரு மிராக்கிளான விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆப்பிள் எல்லா வருஷமும் மாதிரி இந்த வருஷமும் பேக் டு ஸ்கூல் ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் ஆப்பிளுடைய ஆன்லைன் ஸ்டோரில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே ஆஃபர் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22 வரைக்கும் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செப்டம்பர் 22 நீங்கள் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணலாம். யாருக்கெல்லாம் இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சராக இருந்தால், டீச்சர்ஸ் எந்த கிரேட் டீச்சராக இருந்தாலும் சரி நீங்கள் இங்கே ஆஃபர்ஸ் கிளைம் பண்ணலாம். ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபேட் அதுக்கப்புறம் மேக் இதில் தான் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் ஆஃபர்ஸ். மேக்புக் ஏர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh ஒர்த் 89,000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே மேக்புக் ஏர் அதாவது M2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே 10,000 rupees டிஸ்கவுண்ட் இருக்குது. அதே மேக்புக் ப்ரோ 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 1,19,000 கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். மேக்புக் ப்ரோ 14 1,75,000 கிட்ட பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே ப்ரோ 16 2,15,000 கிட்ட இங்கே ப்ரைஸிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஐபேட் ஏர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே ஐபேட் ப்ரோ 68,000 கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே ஆப்பிளுடைய ஏர்பாட்ஸ் ப்ரோ ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஸ்டூடெண்ட் அப்படின்னா இப்போ இந்த பேக் டு ஸ்கூல் ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கூகுள் Android 13 அனௌன்ஸ் பண்ணும்போது புது டிவைஸ் கூகுள் பிக்சல் 7 சீரீஸும் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிக்சல் 7 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 சீரீஸை விட டிஸ்பிளே பெட்டராக இருக்கும் அப்படின்னு ரிவீல் ஆயிருக்கு. ஏன்னா இவங்க யூஸ் பண்ண போகிற டிஸ்பிளே சாம்சங் உடைய டிஸ்பிளே. தற்சமயம் சாம்சங் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் எல்லாமே கொஞ்சம் பிரைட்டராக இருக்குது. ஸோ கூகுளுடைய பிக்சல் 6 சீரீஸை விட 7 சீரீஸ் பிரைட்டராக இருக்கும் அப்படின்னு தெரியுது. இங்கே பிரைட்னஸ் நிட்ஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க.
கூகுளுடைய Pixel 6 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 to 800 nitsக்கு இருந்தது. அதே கூகுளுடைய Pixel 7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 nits to 1000 nits வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ரிவீல் ஆயிருக்கு. ஸோ பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 சீரீஸை விட 7 சீரீஸில் டிஸ்பிளே செக்மெண்ட் நல்லா இருக்க போகுது. விவோவுடைய T சீரீஸில் விவோ T1 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இது வந்து 1000 rupees டிஸ்கவுண்ட் ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 695ல் கொடுத்துருந்தாங்க. விவோ எப்பவுமே கேமரா சென்ட்ரிக் கொடுப்பாங்க. இதுவும் 50 மெகா பிக்சலில் வந்து உங்களுக்கு நல்ல பிக்சர்ஸ் கிளிக் பண்ணும். அகைன் 695 ஒரு கன்சிஸ்டன்ட் சிப்செட். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 16,990க்கு இருக்குது. HDFC கார்டு யூசர், டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்கு இதில் 1000 rupees ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை விவோ சீரீஸில் பர்ச்சேஸ் பண்ணணும், ஆஃபரில் வேணும் அப்படிங்கும்போது இப்போது HDFC கார்டு யூசர்ஸ்க்கு ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. மோட்டோரோலா H சீரீஸில் லைட்டர் வேரியண்ட் H30 Lite ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ரிவீலாக இருக்குது. கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஏன்னா மாடல் நம்பரும் லிஸ்டிங்காக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவல் மோட்டோரோலா டிவைஸ் தான். ஏன்னா இதுவும் ஸ்னாப்ட்ராகன் 695ல் வரப்போது. ஏற்கனவே 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. 3வது ஸ்மார்ட் ஃபோன் இவங்க கொண்டு வராங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 OLED பேனல், ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz கொடுக்குறாங்க. இது ஒரு லைட்டர் டிவைஸாக இருக்கும் தெரியுது. ஏன்னா இது 4020 mAhல ஒரு லைட் வெயிட் டிவைஸாக இவங்க கொண்டு வரலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் கூடிய விரைவில் மோட்டோ H30 Lite இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. போக்கோவுடைய அப்டேட் இஷ்யூ மறுபடியும் நிறைய யூசர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு வாரமாக சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் இந்த கம்ப்ளைண்ட் தான் மாறி மாறி வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே அப்டேட் பண்ண நிறைய பேருக்கு கேமரா ஆப் ஓப்பன் ஆகலை. ஏற்கனவே இந்த பிரச்சனை இருந்தது. போக்கோ X2ல மறுபடியும் கேமரா ஆப் ஓப்பன் ஆகலை, கிளிக் ஆகலை, நிறைய கேமரா இஷ்யூஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதை சரி பண்ணணும் அப்படின்னா சர்வீஸ் சென்டர்லேயும் நிறைய சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு போக்கோவுடைய ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது இஷ்யூ இருந்தது, அப்டேட்னால உங்களுடைய கேமரா ஓப்பன் ஆகலைன்னா வந்து நீங்கள் ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போக்கோவுடைய ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில். ஸோ இங்கே வந்து போக்கோவுடைய ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் போனால் கூட வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில யூசர் சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை சார்ஜ் பண்ணாங்க, நீங்கள் ஏதாவது சர்வீஸ்க்கு பே பண்ணிங்கன்னா வந்து ட்விட்டர் ஹேண்டலில் நீங்கள் டேக் பண்ணலாம், எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காதா தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி கேமரா ஆப் ஓப்பன் ஆகலை, சர்வீஸ் பண்ணிங்க அப்படிங்கும்போது வந்து ட்விட்டர் ஹேண்டலில் நீங்கள் டேக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். ரியல்மியுடைய நம்பர் சீரீஸ் கூடிய விரைவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. புது நம்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 10 சீரீஸ் தான். இங்கே ரியல்மியுடைய 10 Pro பற்றி சில இன்ஃபர்மேஷன் தெரிய வந்திருக்கு. ரியல்மி 10 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா MTK Dimensity 8.00ல் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனால் எக்ஸாக்டாக போக்கோ F4 கம்ப்ளீட் பண்ணுற வகையில் இவங்க கொண்டு வருவாங்க. ஃபீச்சர்ஸ் போக்கோ F4 மாதிரி இருக்கும். பட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ F4 விட இவங்க கம்மியாக கொண்டு வரலாம் தெரியுது. ஸோ ரியல்மி 10 Pro எக்ஸைட்டிங்காக லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். கூகுள் Pixel 7 Pro எவ்வளோ பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் க்ளோஸ்ட் கேப்ஷன்ஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து லாரன்ஸ். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.